வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 15th April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாகவும் மற்றும் ஆசிய பசிபிக் பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாகவும் பெங்களூர் விளங்குகிறது. இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு எனப்படும் பெங்களூர் 11.6 மில்லியன் சதுர அடியில் வலை அடிப்படையிலான வேலைவாய்ப்பு சந்தை கொண்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய பசிபிக் பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தை எது? இதோட விடை பெங்களூர். அடுத்த செய்தி, கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லன்யா முதல் மெய்நிகர் யதார்த்த மையத்தை கடற்படை வடிவமைப்பு இயக்குநரகத்தில் தொடங்கி வைத்தார். இந்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் இந்தியாவில் செய்யுங்கள் என்ற முன்முயற்சியில் இந்த மையம் இந்திய கடற்படையின் உள்நாட்டு போர் கப்பல் வடிவமைப்பு திறன்களை பெருமளவில் ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்த மையத்தை நிறுவியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் முதல் மெய்நகர் யதார்த்த மையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதோட விடை கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லன்யா. அடுத்த செய்தி, உலக புனரமைப்பு மாநாட்டில் கேரளா வெள்ளம் குறித்த அறிக்கை இடம்பெற்றுள்ளது. மே 13 மற்றும் 14, 2019 ஜெனீவாவில் நடைபெறும் 4வது உலக புனரமைப்பு மாநாட்டில் 2018ஆம் ஆண்டு வெள்ளம் மற்றும் அதனை சீர்படுத்த தொடங்கப்பட்ட மீளமைப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக புனரமைப்பு மாநாட்டில் இடம்பெற்றுள்ள இந்திய நிகழ்வு எது? இதோட விடை கேரளா வெள்ளம் குறித்த அறிக்கை. அடுத்த செய்தி, 2019ஆம் ஆண்டிற்கான கடற்படை முதலீட்டு விழாவில் மும்பையின் மேற்கு கடற்படையின் ஹெலிகாப்டர் கப்பல் தளமான INS ஷிக்ராவில் நடைபெற்றது. விழாவில் கடற்படை டாக்யார்ட் மற்றும் INS துவார்கா ஆகியவற்றின் பசுமை சுற்றுச்சூழல் முயற்சிக்காக சிறந்த பசுமை நடைமுறைக்கான CNS டிராஃபி வழங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டிற்கான கடற்படை முதலீட்டு விழா எங்கு நடைபெற்றது? இதோட விடை INS ஷிக்ரா, மும்பை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். டாக்டர் ரெட்டிஸ் ஆய்வுக்கூடத்தின் இணைத் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக GV பிரசாந்தை பெல்ஜியத்திற்கான கௌரவ தூதராக ஹைதராபாத் நியமனம் செய்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியத்திற்கான கௌரவ தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? இதோட விடை GV பிரசாந்த். அடுத்த செய்தி, சிட்டி யூனியன் வங்கி லிமிடெட் குழு அதன் சுதந்திர இயக்குநராக R. மோகன் அடுத்த பகுதி நேர தலைவராக மே 4 முதல் செயல்பட வேண்டும் என RBIயிடம் பரிந்துரைத்துள்ளது. தற்போது பதவியில் இருக்கும் S. மகாலிங்கம் அவர்கள் பதவிக்காலம் மே 3 முதல் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன் வங்கி லிமிடெட் குழு அடுத்த பகுதி நேர தலைவராக யாரை தேர்ந்தெடுத்துள்ளது? இதோட விடை R. மோகன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். ஆங்கர் நிறுவனத்தின் பெயர் மாற்றம். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஆங்கர் நிறுவனம் பானாசோனிக் லைஃப் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என வழங்கப்பெறும் என்று அதன் நிர்வாக இயக்குனர் விவேக் சர்மா அறிவித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் நிறுவனத்தின் பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது? இதோட விடை பானாசோனிக் லைஃப் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். எந்த மாநிலத்தில் மத புத்தகங்களை அவமதிப்பு செய்வோருக்கு ஆயுள் தண்டனை வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? இதோட விடை பஞ்சாப். அடுத்த கேள்வி, இந்தியா முழுவதிலும் மொத்தம் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக அமைக்கப்பட உள்ளன? இதோட விடை 22. மூன்றாவது கேள்வி, ஒளியைப் போல 5 மடங்கு வேகத்தில் செல்லும் போர் விமானத்தை தயாரித்த நாடு எது? இதோட விடை சீனா. நான்காவது கேள்வி, 6வது சர்வதேச பௌத்த மத மாநாடு எங்கு நடைபெற்றது? இதோட விடை டெல்லி.
ஐந்தாவது கேள்வி, மத்திய ஜவுளித்துறை மற்றும் மத்திய மின்சாரத்துறை ஆகியவை இணைந்து துவங்கிய திட்டம் எது? இதோட விடை சாத்தி. இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, சர்வதேச அறிவு சார்ந்த சொத்து பட்டியலில் 2019 முதலிடம் பிடித்த நாடு எது? இரண்டாவது கேள்வி, ஜம்மு அண்ட் காஷ்மீரின் எந்த பகுதி 3வது நிவாரண பிரிவாக பிரிக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவல்களை பெறுவதற்கான வாக்காளர் உதவி எண் என்ன? அடுத்த கேள்வி, விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக அன்னதத்தா சுகிபாவா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஐந்தாவது கேள்வி, இந்தியா ஜெர்மன் சுற்றுச்சூழல் மாநாட்டின் 3வது பதிப்பு நடைபெற்ற இடம் எது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடியில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.